இன்று நல்லாக வருகை தந்திருக்கும் என்னை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதமானவர்களை தங்களை வாழ்த்துவதென்றால் எவ்விதமான வாழ்த்து சாமி. மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கமா காவிரியாரும் சொந்தங்கள் வாடட்டுமே படுக்கால பூகுரவையை வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே ஏராசாத்தி நல்ல நேரம் வந்தது யோகம் வந்தது மாலையை கூட்டிக்குமா மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கமா முகத்தையும் பட்டினி மின்னுதம்மா அஞ்சாத வீரமலர்க்கும் குன்றமல் ஆடி வரும் என்பது தொகை பாடி வரும் இளங்கருவே இத்துறைவு உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்துகின்றனமா. உங்களை பற்றி எனக்கு சகல விவரங்களும் தெரியும். நீங்கள் யார், எங்கே இருந்து வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, எப்படிலாம் இருந்து இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் பூரா எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை உங்கள் நாவால் சொல்ல வேண்டும், என் காதால் கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆகையினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கெல்லாம் தகுந்தார்கள் பதிலளிப்பீரா? வாங்க சாமி, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. வண்டி வெளிக்கார் கண்டி மொழிமா ஒரு நாடு சிறப்பா அமையணும் அப்படின்னா நாட்டை ஆளக்கூடிய மன்னன் சரியா இருக்கணும்.
மன்னன் மட்டும் சரியா இருந்தா நல்லா இருக்காது. அமைச்சர் ஏன்னா பல விஷயங்கள் சிறப்பா இருக்கணும். ஒரு நாட்டில் அனைத்து விதமான செல்வங்களுமே எல்லா நாட்டிலும் இருக்காது. ஒரு நாட்டில் இருக்கிறது இன்னொரு நாட்டில் இல்லாம இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய செல்வங்களையும் பொருள்களையும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமாக வியாபார நோக்கத்தோடு பரிமாற்றங்கள் செய்து கொண்டா தான் அந்த நாடு சிறப்பா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, நாட்டில் அமெரிக்கா நாடுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய போர்னால எரிவாயு பொருள் தட்டுப்பாடாகி பலவிதமான விலைவாசி அனைத்து பொருளும் ஏறிக்கொண்டிருக்கின்றது. அப்ப அதே ஒரு பரிமாற்றம் இல்லாதனாலதான் ஒருத்தர் அனுசரித்து போக மாட்டாம நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளாங்கிறனால இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் சிறப்பா இருக்கணும். இந்த பரிமாற்ற பிரச்சனைலாம் அமைதியா இருக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதத்திலும் சிறப்பாக இருக்க வேணும். நாட்டு ஆளக்கூடிய மன்னன் சரியா இருக்கணும், மன்னர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சரியா இருக்கணும். அப்பத்தான் அந்த நாட்டு மக்களிடத்துல என்ன குறையா இருக்குது என்பதை நிவர்த்தி செய்து நாட்டை சிறப்பாக வழிநடத்த முடியும். இங்க எது பிரச்சனை வந்துடக்கூடாது, நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சுட்டி காட்டுறீங்களா? என்னங்க, அங்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரே எரிவாயுனால பிரச்சனை. என்ன விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாம நம்ம நாடுதான் பெருசு நினைச்சிட்டு அவன் நடத்துற போர்னால அக்க போர் நடக்கு. அங்க போரினால நான் பெரியாளு நீ பெரியாளு ஒரே பிரச்சனை. நீங்களே ஆமாங்க, இந்த இடத்துல அது போல நம்மளுக்கும் நீங்க பெரியாளு நாங்க பெரியாளு ஒரே பிரச்சனை இல்லாம அப்படி பக்குவமா கொண்டு போட முடியல. நீங்க என்ன பிரச்சனை இழுத்து பாருங்க. திமுறா பேசக்கூடாதுல்ல. என்ன நீங்க தானே போய் பேசுறீங்க? திமுறா பேசுறது நான் சொல்றேன், நாட்டு நடப்புல மட்டும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வீட்டு நடப்பு நீங்க இந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுத்தலாம். இத பேச வேண்டிய எதுக்கு அவசியம் என்ன இருக்கு? நீங்க எப்படின்னா பிரச்சனையை பேசி பாருங்க. பேசி பாப்போம், முடியுமா? முத என்ன முடியுமான இல்ல முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம் இருக்காங்க. இங்க பாருங்க, இருங்க செய்யறத சொல்லணும், சொல்றத செய்யணும். இங்க பாருங்க, நான் எப்படி தெரியுமா? எப்படி சொன்னேன்னா அவளை செஞ்சுட்டு போயிருவேன். நீங்க எப்படின்னா செய்வீங்கன்னு பாப்போம். இன்னைக்கு பாப்போம், தொழில் திறமையை செய்யணும். இருங்க, இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாருல, வந்தோடனே நாரதர் படையப்பா எங்கப்பா அவரு என்ன தேடி போயிட்டாரா? நான் சொல்லிட்டு தானே போனேன். நீ நீ நாரதரை வர சொல்ற, நீ தான் முதல்ல எந்திரிச்சு போவ, இல்லைன்னா தூங்கிடுவே. நீ ஆளையே காணாமியா அம்பிடுத்தியா அந்த 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 பேச்சோட அம்பிடுத்தியா போயிட்டாரு. சரி இருக்கட்டும், டீ குடிச்சுட்டு பாரு வருவாரு. ஏன்னா இந்த இடத்துல வண்டமில்லை கற்கண்டு மொழிமாத நீ வாழ்த்திருக்கும் நாடு சொல்வது முறையான பாடலை பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல அருமையான வாழ்த்து கொடுத்தீங்க, மிக்க மகிழ்வு. இடத்திலே கேள்வி கடைகளை தொடுக்கவா உங்களை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆசை என்ன முத? நானும் எம்புட்டே பெண்களை பார்த்திருக்கேன். சரி, ஆனா உங்களை பார்த்த உடனே எனக்கு இப்படி ஒரு ஆசை. ஆசை எந்த விதத்தில் ஆசை? பலவிதமான ஆசைகள் உண்டு. குறிப்பிட்டு சொல்லப்பட இரண்டு ஆசை. ஒன்று சிற்றின்பம், ஒன்று பேரின்பம். சிற்றின்பம் என்பது காமக்கலை, பேரின்பம் என்பது பக்தி கலை. பலவிதமான ஆசை இருந்துட்டாலும் இந்த இடத்துல நீங்க மூவாசை வருத்தவர், மூவாசை என்ற மூன்று ஆசைகளை வருத்தவர். இந்த இடத்துல என்ன பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன். இருங்க, எனக்கு தெரியும் நாரத மகாமுனிவர் எந்த விதத்தில் எவ்விதத்தில் ஆசைப்பட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும். பார்க்கிறவங்களுடைய கண்ணோட்டம் என்னடா ஒரு பெரிய மனுஷன் ஆரம்பத்திலே வந்த உடனே மண்ணில் நிக்கலாம், மண்ணில் ஆசைப்படக்கூடாது. பொன்பொருளை பார்க்கலாம், பொன்பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. பெண்ணை பார்க்கலாம், பெண்ணை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு உங்க வாயார நான் வார இருங்க. உங்க அண்ணன் அத்தனை பேச விடுங்க போல பேசுற என்ன பேசுறது கேட்டு பேசுங்க. நான் சொல்றேன், நான் பேசுறது அவரே தன் நேரம் ஒரு நாரதர் கேட்கணும். ஒரு பபுனுகார் 50 நேரம் கேட்டாரு, ஆசை இல்லையா ஆசை கேட்டா ஆசை இல்லைன்னாரு. இப்ப வள்ளிப்புல வந்தோடனே ஆசை வந்துருச்சுங்கிறாரு அப்படின்னு ஒரு மாதிரி நினைப்பு. எந்த விதத்தில் ஆசைப்பட்டீங்கன்றது வேணும்ல. ஒன்னே சிற்றின்பமா பேரின்பமா? சிற்றின்பம்னா காமக்கலை, பேரின்பம் பக்திக்கலை. இதுல எந்த விதமான ஆசைப்பட்டீங்கன்னு தெரியணும்ல. சொல்லுங்க. இந்த இடத்துல உங்களை பார்த்து நான் ஆசைப்பட்டினா பேரின்ப ஆசை. உங்களை பார்த்து பேரின்ப ஆசைப்படணும், பக்தியா காரணம் உண்டு. சரி, ஏன்னா இந்த இடத்துல நீங்க பேரின்பமான ஒரு விஷயத்துக்காக, கந்தனுக்காக, முருகப்பெருமானுக்காக பக்தி மார்க்கமா நீங்க வந்ததுனால அந்த பக்தி மார்க்கமான சில விஷயங்கள் உங்க இடத்துல உரையாட வேண்டும், முறையோட ஆசை. ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் இருக்காங்கல்ல, சொல்லியிருக்காங்கல்ல. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை கூட தவறா கொடுத்துடக்கூடாது. இந்த நாவினை உள்ளிழுத்து பேசணுமா? ஒருவேளை நம்ம தவறா கொடுத்துட்டோம் அப்படின்னா சொல் குற்றத்திற்கு ஆளாகுமா? அதுக்கு தான் தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ளவே முடியாது. ஆக இப்படித்தான் பேசணும்னு ஒரு கணக்கு இருக்கு. எதை வேணாலும் பேசிட்டா நல்லாவா இருக்கும்? இப்ப ஓரறிவு உள்ளது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? மரம், செடி, கொடி. ஈரறிவு உள்ளது புழுப்பூச்சிகள். மூன்றறிவு உள்ளது நீரில் வாழக்கூடிய மீனங்கள் உள்ளது. ஐந்தறிவு உள்ளது விலங்கினங்கள். ஆறாவது அறிவு மனிதர்கள். மனிதர்களுக்கு என்ன அறிவு? முத ஆறாவது அறிவு அது பகுத்தறிவு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்பதை அறிந்து ஆராயக்கூடிய அறிவு தான் ஆறாவது அறிவு, பகுத்தறிவு. மனிதர்களுக்கு பகுத்து ஆராயக்கூடிய அறிவு. இதையுமே பகுத்து ஆராயக்கூடிய, இதைத்தான் பேசணும்னு ஒரு கணக்கு இருக்கு இருக்குல்ல. இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, உன்னெல்லாம் உண்ணக்கூடாது அப்படின்னு
வாழ்க்கையில பகுத்தறிவு முக்கியம். 6வது அறிவு மனிதர்களுக்கு. பகுத்தறிவு இருந்துட்டாலும் அப்ப இந்த இடத்துல எதை பேசணும்னு தெரிந்ததை விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிந்தவர் தான் அறிவாளின்னு இருக்காங்க. சொல்லியிருக்காங்கல்ல, அறிவாளி சேர்ந்தா எத்தனை பாதைன்னு இருக்காங்க? அறிவாளி சேர்ந்தா 3 பாதை. அறிவாளி முட்டாளும் சேர்ந்தா 2 பாதை. முட்டாளும் சேர்ந்தா நீங்க எப்படி அறிவாளியா என்ன பாப்பா கூடவே இருக்கக்கூடிய ஆளு. திமிரா பேசாதீங்க, திமிரு பேச்சு பேசுறேன் என்கிட்ட வச்சுக்கோங்க. ஏமா வந்தாலும் நீ தானே உங்ககிட்ட தானே பேசணும். நான் யதார்த்தமான பேசிட்டேன். யதார்த்தமான பேச கிடையாது. நீ பேசுறீங்கன்னா வாதி பிரதிவாதி. என்ன பேசுறாரு பேச வந்துறீங்க. பேசி பாப்போம். என்ன என்னட்ட நீர் என்ன பேசி மிச்சம் கொண்டு போறீங்க தெரியுமில? அடே அப்பா படேப்பா. இருளாய் பாவா நீங்க. பெரிய இருளப்பா வரு. உருட்டி புடிவேமா விஷயத்தால. பாரு எப்படி உருண்டு பாக்குறீங்க. பேசக்கூடிய விஷயத்தால எட்டி புடிச்சு பேசிட்டு போயிட்டே இருப்பே உருட்டி. இங்க பாருங்க, நீங்க எங்க தொட்டு பேசினாலும் தொட்டு பேசுங்க. பேசி பாப்போம். இங்க பாருங்க. இங்க இருங்க. நீங்க இடையில தொட்டாலும் பேசுவீங்க, தொடையில தொட்டாலும் பேசுவீங்க. ஏனா தொடையில அப்படி நீங்க பேசக்கூடிய வார்த்தை அப்படி தொட்டு தொடையில பேசிட்டு இருக்கணும். பேசிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அப்படிதான் முடிக்கும். நீங்க என்ன கேட்க போறீங்க? நீங்க நாடுன்னு கேட்டீங்க. தெருக்கரிய செலவாகி நாடுன்னு கேட்டீங்க. பட்டத்தில் பட்டு நட்டவத்தை நாடுவாருக்கு உற்ற இடமாய் விளங்கக்கூடிய வேள்விமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு சொந்தக்காரி நான் தான். என் நாடு தொண்டை நாடு. அது மட்டுமல்ல, முல்லையும் குறிஞ்சியும் முறையிட்டிருந்து நெல்லையில் பொழிந்து நடுங்கும் துயரத்து பாலை என்பதின் வடிவம் கொள்ள மைந்தனமாக்கிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். அதில் குறிஞ்சி நிலைமை நிலமாகும். அது மட்டுமல்லங்க, மேற்கே பவளமலை வேங்கட மேற்வடக்கம் 6 கூறிய நீலக்கம் தெற்கே பினாகமா திக்கில் 20 காதமா. ஒரு காதத்துக்கு 10 மைல், 20 காதத்துக்கு 20 பத்தா 200 மைல் சுற்றுலா இருந்துட்டாலும் ஈசாடி என்று சொல்லக்கூடிய மூலையில நாங்க திணியை விதைச்சிருக்கோம். நாடு தொண்டை நாடு. ஒரு சிற்றூர் நிலமா குறிஞ்சி நிலம். தட்டை பேரை நம்பி தலைவன், தாயின் பேரை நங்கை மோடி. எனது பேர் வள்ளி. அப்படின்னா எனக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்கு. ஏன்னா காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ இடப்பெயர், பூர்வீக பெயர், நடப்பு பெயர்னு சொல்லுவாங்க. காரண பெயர் எடுத்துக்கிட்டா கனகரங்கி பூங்குருத்தியால், கருத்து பெயர் வேங்கை கரிசி, தத்துவ பெயர் வெளிமலர், தத்துவ இடப்பெயர் பசுங்கிளியால், பூர்வீக பெயர் சுந்தரவள்ளி, நடப்பு பெயர் வள்ளி, வந்தது நோக்கம் காவல், அமைத்திருப்பது பரன், அடைந்திருப்பது பருவமையா. இதான் என்னை பற்றி முழு விவரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். வாங்க, முடிஞ்சா என்ன கேட்க போறீங்க, என்ன பேச போறீங்க? ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்னிடம் பேசும்பொழுது ரொம்ப பக்குவமா, ரொம்ப தெளிவா, ரொம்ப நிதானமா, ரொம்ப கவனமா சிந்தித்து செயலறிந்து பேச வேணும்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி பேசணும். புரியுதுங்களா? நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா நான் முறையா வந்துகிட்டே இருப்பேன். ஒருவேளை நீங்க முறை தவறிட்டு வைங்களே, அப்புறம் கலையரசி இப்படி பேசி விட்டாலே நீங்க வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? பேசுங்க. வந்திருக்கக்கூடிய நாரதர் பேசி பார்ப்போமா? பார்க்கலாம்ல? நாரதர்கிட்ட என்ன திறமை பேசுறீங்க? அண்ணா கை தட்டுறாரு. ஏன்னா இந்த தர்க்க சபை, இந்த தர்க்க சபையில நம்ம 2 பேர் தராசு தட்டுமானி தீர்மானிக்கக்கூடிய முள்ளு யாரு? அந்த உட்காந்துருக்காங்க கீழே. அவங்க தான் இன்னைக்கு நீதிபான்கள், நீதிபதிகள். யாருக்கிட்ட என்ன திறமை இருக்கு, பேச்சு திறமைக்கு தான் பரிசு உண்டு அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யணும். நல்ல விஷயமா பேசி 4 கருத்துக்களை பேசணும், நல்ல கருத்துக்களை பேசணும். வெட்டி பேச்சு, வீண் பேச்சு இதெல்லாம் பேசுறது பிடிக்காது. வெத்து ஓட்டா ஓட்டிட்டு போயிடக்கூடாது. இடத்துல வெறும் ஓட்டா ஓட்டக்கூடாது. பேசுங்க பாப்போம். சிறப்பான ஓட்டத்தை நாங்க ஓட்டுறோம். பேசுங்க முதல்ல. அவ்வளவு விவரமா பேசுறீங்க. என்ன பேசுங்க அப்படின்னா பேசுங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும்? உங்களை கேக்குறேன். வந்திருப்பதெல்லாம் விஷயம் பூரா சொல்லிட்டீங்க. இந்த வேலைக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு நல்லா சிறப்பாக வந்திருக்கீங்க. இப்ப இந்த இடத்துல உங்க குலக்கடவுள் முருகப்பெருமான். ஆமாங்க. இப்ப நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. ஆமா. இதற்கு முன்னாடி வேற யாரும் இப்படி எல்லாம் காவலுக்கு வந்திருக்காங்க? ஏங்க இதற்கு முன்பதாக வந்தாங்க அப்படின்னா நான் மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வேற யாரும் இதற்கு முன்பதாக போயிருக்காங்க அப்படின்னா செஞ்சிலட்சுமியை சொல்லலாம். ஏன்னா அது ஒரு கதையே இருக்கு. ஏன்னா ஆயர்பாடி குளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குளத்தை சார்ந்தவங்க போனாங்க. காடு சார்ந்த இடம் முல்லை நிலத்துக்கு போனாங்க. முல்லை நிலத்துக்கு அவங்க போனாங்க. எதற்காகனா கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும், பயிர்களை பாதுகாக்க வேண்டும்ன்றக்காக அங்க போனாங்க முல்லை நிலத்திற்கு. ஆமா. ஆனா இங்க வந்தது அப்படின்னா குறிஞ்சி நிலத்துக்கு நீங்க தான் வந்திருக்கீங்க. இங்க முதலில் குறிஞ்சி நிலத்துக்கு முருகபெருமானுக்காக நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு போனேன். அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்து பொம்பளை பிள்ளை இல்ல, பொம்பளை பிள்ளை எனக்கு கிடைச்சிருச்சுன்னா முருகனை வேண்டிக்கிட்டாரா. முருகனுடைய வேண்டுதல் காரணமாக பொம்பளை பிள்ளை கிடைச்சிருச்சு. எனக்கு அப்படி பொம்பளை பிள்ளை கிடைச்சிருச்சுன்னா முருகனுக்காக திணியை வதிச்சு வச்சு அந்த திணைக்காக என்னுடைய பொண்ணு என்னுடைய பிள்ளை வள்ளியை வந்து காவலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு நேர்த்திக்கடனுக்காக என்னுடைய கடமையை செய்வதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா தாயை சிறந்த கோவில் மலை தந்த சொல்லிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லிக்கினுங்க. உங்க அப்பா சொல்ல கேட்டு இந்த இடத்துக்கு நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. கந்தனுக்கு முருகப்பெருமானுக்கு திணை விதத்து இந்த திணையை கொண்டு அறுவடை செய்து அவருக்கு படையில் போட வேண்டும் என்பதற்காக தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பா. சாதாரண வீட்டுல சமைச்சோம்னா அது சாதாரண சாதம். அதே கோவில்ல அதை வச்சு கொடுத்தோம்னா அது பிரசாதமா மாறிவிடும். கண்டிப்பா. மழை பெஞ்சு எங்கன விழுந்தாலும் தண்ணி தான். ஆமா. உள்ள போயிட்டா அது தீர்த்தம். ஒரு தெற்பத்தில் விழுந்துனா அது தீர்த்த நீரா மாறிவிடும். சாக்கடை விழுந்தா அது சாக்கடை நீராக ஓடிவிடும். எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தை வச்சு தான் ஒவ்வொருக்கு அது பெருமை உண்டு. இந்த இடத்துல வந்து நீங்க வந்து படையில போடுறோம் முருகனுக்காக அப்படின்னீங்களே, தெய்வத்துக்காக எதை வேணாலும் பொன்பொருள் தானே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. சில பேர் அடியார்களுக்காக சமைத்து சாப்பாடு போடுவது உண்டு.
கண்டிப்பா அடியார்களுக்காக தானம் செய்யணும். தானம் செய்வது, சமைச்சு வச்சிருந்து யாராவது ஒரு அடியார் வந்தாருன்னா அந்த அடியார்களுக்கு சமைச்ச சாப்பாடை அந்த சாப்பாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களே சாப்பிடுவாங்க. இவங்களுக்கே இல்லாட்டி கூட பரவாயில்லைங்க, வரக்கூடிய சிவனடியார்கள் தான் நிறைய பேர் படையில போட்டு சமைச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வரக்கூடியவருக்கு சாப்பாடு சமைச்சு போடுறது ஒரு பக்கம், அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் ஒருத்தருக்கு மாமிசம்னா மாமிசம்னா இன்னைக்கு ஆடு வெட்டுறான், கோழி வெட்டுறான், நிறைய இருக்கு. ஆனால் ஒரு சித்தர் என்ன பண்றாரு, அதாவது ஒரு சாமியார் ஒரு சிவனடியாரை வந்து என்ன கேட்கிறாருன்னா, ஒரு வீட்டில் எப்போதுமே வரக்கூடியவர்கள் தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, சாப்பாடு சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து என்ன கேட்டாருன்னா பிள்ளைக்கறி கேட்டாராம். குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை கறினா குழந்தைய அறுத்து சமைச்சு அதை எனக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். எங்கேயாவது யாராவது கேட்பாங்களா, பிள்ளைய அறுத்து கொடுங்கன்னு கேட்பாங்களா? கேட்டாங்க பாருங்க, கேட்டாக அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. யார் கேட்டது, யாருக்கு வந்து கேட்டது, யாருக்காக யார் சமைச்சு போட்டா பிள்ளை கறிய அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதான் கலையரிசி சொல்லுங்க. படையன்னு கலக்குறவங்க சொல்லுங்க, என்னத்தை கலக்குறீங்க இதுக்கு மட்டும் நீங்க விளக்கத்தை சொல்லிட்டீங்கன்னா இங்க பாருங்க, உங்களை ஒரே தூக்குங்க. உயர்வான இடத்துல உடனே நான் வச்சு பார்ப்பேன். என்னைய தூக்குனா நான் மட்டும் போக மாட்டேன், இங்க பாருங்க கூடயே சேர்ந்து கூட்டிட்டு போயிருவேன். என்ன கூட உயர்வான இடத்துக்கு, நீங்க உயர்வான இடத்துல வைக்கத்தாங்க நான் வந்திருக்கேன். வாங்க, கேட்ட கேள்வி பதில சொல்லுங்க. அப்படியா? சரி. பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக தான தர்மங்கள் நிறைய பேர் செய்கிறாங்க, இது எல்லோருக்கும் தெரியும். நிறைய நம்ம கோவிலுக்காக அன்னதானம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. ஆனால் குழந்தை என்பது மழலை செல்வம் அல்லவா, குழந்தையவே அறுத்து சோறா சமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா யாருப்பா கொடுப்பா? ஒரு 10 நிமிஷம் தன்னுடைய பிள்ளைய காணலை அப்படின்னாலே நம்ம எவ்வளோ தேடுறோம், பதறி போய் தெரியும், அழுகை ஐயோ பிள்ளைய காணாமேன்னு தேடிக்கிட்டு திடுறோம். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளை இல்லாமல் என்ன நேர்த்திக்கடன் பண்ணி நேர்த்திக்கடன் போட்டு கோவில்களுக்கு பிள்ளை இல்லாமல் எவ்வளோ ஒரு நேர்த்திக்கடன் போட்டு பிள்ளையெல்லாம் கிடச்சிருக்கு. ஒருத்தவங்களுக்கு 10 வருஷமா 20 வருஷமா பிள்ளைகள் அவ்வளோ இருக்காங்க. அப்போ பிள்ளையவே அறுத்து கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறது நியாயம். அனாதை இல்லத்தோட சில குழந்தைகள் எடுத்து வந்து தான் பிள்ளை அப்படிலாம் தெரியுதுல்ல. அனாதை இல்லத்துல கூட ஒரு பிள்ளை எடுத்துட்டு வந்து நம்ம பிள்ளை இல்லையேன்னு வளர்க்குறாங்க நிறைய பேர். அப்படி இருக்கின்ற பொழுது பிள்ளையவே அறுத்து கொடுத்தாங்கன்னா பிள்ளை கறி இருக்காங்க. கேட்டார் அந்த சிவனடியாரு, அவருக்காக இவங்க கொடுத்தாங்க. யார் கொடுத்தது? கேட்கிற கேள்வி சரியா கேட்கணும். நான் ஆரம்பத்துல சரியா பேசணும். சரியா தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன கலையரிசி தெரியாதா? கலையரிசி கலையரிசி யார் தெரியுமா? கலைகளுக்கு அரசி மாய தாய் கலைவாணி ஒப்பிட்டு ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாவல இருக்கா? ஆமா, கவனமா பேசுங்க. கவனமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தாய்க்கு ஒப்பிட்டு ஒன்னு பெருமையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருங்க, நான் கேக்குறேன். என்ன கேட்டு நம்ம படையப்பாங்கிற அவர் யாரு? படையப்பா யாருங்க? முருகபெருமானுங்க. அப்புறம் அவரை தான் நீங்க அவரை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா தெரியுது. சொல்லுங்க. என்னுடைய கடவுள், என்னுடைய குல தெய்வமே அவர் தான். பேசுற என்னுடைய இஷ்ட தெய்வமே அவர் தான். ஆமா, அவரை நினைச்சே உங்களை முருகபெருமான் போல நினைச்சுக்கிட்டே உனக்கு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் தாங்க, எல்லோருக்கும் புண்ணியம் கிடைக்கும். இந்த ஸ்தலத்துக்கு இந்த இடத்துக்கு வந்ததுனால எல்லோருக்கும் புண்ணியம் கிடைக்கும். சார், நீங்க என்னோட கேள்வி கேட்டீங்களா? என்னோட கேள்வி கேட்கிற அளவுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்க்கணும்ல. தகுதியை பத்திலாம் பேச தகுதியை தான் பேசுவேன். இந்த வெத்து ஓட்டெல்லாம் பேசக்கூடாது. ஏன்ட நீங்க தான் இப்ப வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. தொகுதிக்கு வர முடியாது, தகுதி இல்லாம பேர்பட்ட பகுதிக்கு வர முடியாது, தொகுதிக்கு வர முடியாது, அப்படி பேசலாம் பேசாதீங்க. ஆம்பளை இப்படி பேசவே அப்படிதான் கேட்பேன். தகுதினா என்ன? தகுதினா உங்களுக்கு என்ன தெரியுமா? தாய் என்றால் என்ன? தன்னம்பிக்கை. பூ என்றால் என்ன? குறிக்கோள். தீ என்றால் என்ன? திட்டமிடுதல். அப்ப தெரியும் உங்களுக்கு எங்க என்ன திட்டம் போடணும் எனக்கு தெரியும். பாப்ப வாங்க, திட்டம் போடுறதெல்லாம் சரி, அதுல சட்டம் போட்டீங்கன்னா உங்களை மட்டமாக்கி இடத்துல விட்டமாக்கி ஆரம்பம் ஊட்டி விட்டு விடுவீங்க. யாரு? நாங்க வண்டியை ஓட்டி விட்டு போயிடுவோம். பதில சொல்லுமா? இறங்க மாத ஒரு காப்பாரா நாங்க பதில் விடுவோம். வர்ற நேரத்துல அப்படிதான் தட்டி வாய் சபடால அம்புட்டு வாய் பேசல. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆம்பளைய குறைச்சுக்கோங்க. இப்படி பேசாதீங்க பெண்கள்கிட்ட. ஆண்கள் வந்து இப்படி பேசினாலே தரித்திரம் தெரியுமா? பெண்கள் பேசினால சரித்திரம். அதிகமான விஷயங்களை பேசக்கூடியவர்கள், பேச்சாற்றல் மிக்கவர்கள், பெரிய பட்டிமன்ற வாய முடிப்பா, பெரிய பட்டிமன்ற பேச்சாளி, பெரிய பட்டிமன்ற பேச்சாலியா பெருச்சாலியா கொஞ்ச நேரம் குடும்ப பொம்பளை முடி பேசி வாய முடிக்க. கேள்வி கேட்பானே, கேள்வி கேட்பானே. இருங்க அவர் கேட்க சொல்றாரு. அண்ணே கேள்வி கேட்பலாம்ல? கேளுக்கா. சரிங்க தம்பி, நான் கேட்கறேன், நல்லா கேட்பேன். நான் நல்லா கேட்பேன். ஐயா அப்பு கேள்வி கேட்டிருக்கேன் நான். நல்ல நீ கேள்வி அங்க சொல்ற பொம்பளைப்பட்ட கேள்வி கேட்க சொல்றவரு, அவர் கேட்ட கேள்விக்கு நீ பதில சொல்லிட்டு அப்புறம் கேள்வி கேளுமா அப்படி சொல்லுங்க. அப்படி எது எழுதி கொடுத்துருக்காங்களா? இருங்க,
எங்க பொம்பளை பிள்ளைட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிறாதப்பா நாரதரே. இதுல இருந்து என்ன தெரியுது? வள்ளி கேட்ட கேள்வி பொம்பளை ஆள் பேச்ச கேக்குறாங்க. இருங்க நாரதரே. சரி இருக்கட்டும். பின்னாடி ஒரு கேள்வி கேட்டார்ல, நீங்க எங்க இருந்து சாமி வரீங்க? இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. இப்ப என்ன உலாவறீங்க? என்ன அப்படியே உலாய் தெரியல? அப்படியே ஒரு இடத்துல தங்க கூடாத ஆளு என்ன செய்ய உங்க தலையெழுத்து என்ன பண்ண? சரி இருக்கட்டும். எங்க இருந்து வரீங்க? நான் சத்தியலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கேன். சத்தியலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா ஆமா. ஈரேழு எத்தனை உலகம்? 14 உலகங்கள் உண்டு. 14 உலகம் தானே? ஆமா. சரி 14 உலகத்துக்கு பெயர் தெரியுமா உங்களுக்கு? விதல சுதல மகாதல ராசதல பாதாள மத்திலோகம் சத்தியலோகம் தபலோகம் சனலோகம் உபலோகம் பூலோகம் பிரபலோகம் என்று சொல்லக்கூடிய ஈரேழு 14 உலகம் உண்டு. அஷ்டமா சித்துக்கள்னா என்னன்னு தெரியுமா? அஷ்டவிதமான சித்துக்கள் 8 அனிமா மகிமா லகிமா கரிமா பிரகாமியம் பிரகாத்வம் ஈசுத்தம் வசுத்தம் என்று சொல்லக்கூடியது. இதிகாசம் என்பது 4 இருக்கு. 4 இருக்கா? என்ன 4? என்ன இதிகாசம் 4 பேரு. 4 இருக்கானே ஆமா போட கூடாது. நான் ஆமா போடல. என்ன 4 இருக்குன்னு கேட்டு. இதிகாசம் என்பது 2 இருக்கு. இன்னொன்னு இருக்கு வேணும்னா 3 வேணும்னு சொன்னா ரகசியமா இருக்குது. அது யார் இப்ப 4ன்னு சொன்னா? வாயை கொடுத்துட்டு வாய் புண்ணா போயிட போறோம். சொல்றேன்னா காரணத்தோட நான் சொல்றேன். என்னன்னு கேட்டேன்னா பதில் சொல்லும்ல. இதிகாசம் என்பது 2 தான் முக்கியம். 2க்கு பேர் என்ன? ராமாயண மகாபாரதம். இன்னொன்னு இருக்கு நீங்களே ரகசியம். அது சிவரகசியம். சிவரகசியம் 3ஓட ரகசியம். இதான் சிவரகசியமா முடிஞ்சு போச்சுன்றீங்க. சரி. இப்ப புராணங்கள் என்பது எத்தனை? 18. கலைகள் என்பது எத்தனை? 64. தத்துவம் என்பது 96. தர்மம் என்பது 32. ஆகமங்கள் என்பது 28. வேதங்கள் என்பது 4. உபவேதங்கள் என்பது அது 4 இருக்கு. யுகங்கள் என்பது 4. தெரியுமில? திரேதா துபாபரி கலியுகம் 4 யுகம் சொன்னேன். 4 யுகம் பேர் தெரியுமா? 4 யுகத்திற்கு ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு வருடம் இருக்கு தெரியுமா? கேளுங்க. கிருதாகம் எத்தனை வருடம்? ஏங்க முதல் யுகம் பார்த்த கிரேதத்துல 17,28,000 வருடம் கொண்டது. கிருதாகம் என்பது எத்தனை வருடத்தை கொண்டது? 12,96,000 வருடம் கொண்டது. கோபரம் என்பது 8,64,000 வருடம் கொண்டது. கலியுகம் என்பது 4,32,000 வருடம் கொண்டது. ஆக மொத்தம் 43,20,000 வருடம். இது என்ன கணக்கு? ஒரு பிரம்மனுக்கு ஒரு நாளுங்க. இதெல்லாம் நல்லா சொல்றீங்களே. கேட்டீங்க பதில சொல்லுங்க. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? பாவம் ஒரு கேப்பாரங்க பதில் சொல்லி நின்றுட்டே இருக்கணுமா? இல்லங்க சும்மா கிடக்குது. ஓவா சம்பளம் 6,000. ஓவா 6,000 ரூபாய் ஓவா நான் வாங்குறது சரி. 8,000 ஓவா. இதுல ஆட்டோ காசு, ஓட்டா காசு, வண்டிக்கு பெட்ரோல் காசு 100 ஓவா. நீ வாங்கிட்டு போய் பெட்ரோலுக்கு 100 ஓவா வர. அப்பா இப்பாட்டியும் போது பேசத்தானே வந்திருக்கான். பிள்ளைக்கறி சமைச்சு கொடுத்தது யாரு கேட்டுக்க? அதுக்கு இன்னும் பதில காண. குரு இல்லா வித்தை என்ன சொல்லுவாங்க? குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. குரு இல்லா வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு பிள்ளைங்க இருக்குங்கன்னா அவங்கள கொண்டு போய் கல்வி கூடத்தில் சேர்க்கணும். ஆசிரியர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. மாணவர்கள்னு ஒன்று இருந்தால் ஆசிரியர் ஒன்று இருப்பாங்கல்ல, இருக்காங்க. பொதுவான ஒரு விஷயம், ஒருத்தர் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி பயிற்சி கற்றுக் கொடுக்கும் பொழுது ஏதாவது அவங்களுக்கு குரு தட்சணை ஏதாவது வைக்கணும். ஆசிரியருக்கு குரு காணிக்கை ஏதாவது கொடுப்பாங்கல்ல? கண்டிப்பா கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்படின்னா குரு காணிக்கைக்கு ஒரு பொன் பொருளை கொடுப்பாங்க, ஒரு நகை நட்டை கொடுப்பாங்க. ஒரு சில பேர் வேஷ்டி அவங்களால முடிந்ததை குரு தட்சணையா காணிக்கையா கொடுப்பாங்க. அதாவது அவங்களால முடிந்ததை குரு காணிக்கையா கொடுக்குறாங்க. இது இன்னைக்கு பாருங்களேன், இந்த ஐயப்பன் கோவிலுக்கெல்லாம் போறாங்கல்ல, ஹரிஹரசுரன் ஐயப்பன் ஆலயத்துக்கு போகும்பொழுது குருநாதருக்கு ஏதாவது குரு காணிக்கை கொடுக்கணும் கண்டிப்பா. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒரு யுகத்துல ஒரு மாணவர் குருநாதருக்காக குரு காணிக்கையாக தன்னுடைய கட்ட வரலவே கொடுத்தாரு. அது யாரு? இது எந்த யுகம்? குருநாதர் யாரு? சிஷ்ய பிள்ளை யாரு? சொல்லுங்க பாப்போம். சொல்லியா முத நீங்க கேட்டீங்களா புள்ளக்கறியை சமைச்சு கொடுத்தாங்கன்னு? குருநாதருக்கு கட்ட வரல கொடுத்தது யாரு? நல்லா தான் பேசுவேன். முன்னேறு பின்னேறுன்னு. ஆமா, முன்னேறு எப்படி வருவீன்ட்டு. நான் முத கேள்வி கேட்டுக்கல. நல்ல அறிவாளி. நான் கேட்டகளி பதில சொல்லி புட்ட கேள்வி கேளுமா? அறிவாளி அறிவாளி பாருங்க. நான் கேள்வி கேட்டிருக்கேன். யார் பதில் சொல்றது? முத கேள்வி கேட்கறீங்க. யார் சொல்றது? சொல்ல சொல்லுங்க நாரதரன். அதத்தான் கேளுங்கப்ப. நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன சொல்லாம இருக்கா? சொல்லுங்க. நீ எந்திரிச்சு கேட்டகளி பதில் சொல்ல. அப்பா நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்றீங்க. அவங்க பெட்டி சாமான உடைச்சு நீங்க அந்த லட்சக்கணக்கில் போங்க. நீங்க அந்த பெட்டியை நோக்கணும். 4 வருஷம் 6 நாள் அதை கட்ட முடியும். சரி, நல்லா இருக்கட்டும். சரி இருக்கட்டுங்க. ஆக அவர் கேட்டுங்க, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு காலதை கொடுக்குறீங்க. சரி, பிள்ளைக்கறியை சோறா சமைச்சு கொடுத்தது யாருன்னா 63 நாயன்மார்கள்ல யார் அப்படின்னா சிறுதொண்டை நாயனார்னு சொல்லுவாங்க. பரஞ்சோதி முனிவர். வேற என்ன செய்றார் அப்படின்னா, இவங்களுடைய குடும்பத்தில் அதாவது இப்போ சாப்பாடு செய்கிறாங்களே, உணவு செய்கிறாங்களே, உணவு செய்கின்ற பொழுது தன்
தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. இதை அடுத்தவங்களுக்கு உணவளிக்கணுமே அடுத்தவங்களுக்கு கொடுத்து விட்டு தான் இவங்க சாப்பிடுவாங்க. யாரு? சிறுதொண்டை நாயனார் குடும்பம். அப்படி இருக்கின்ற பொழுது சிவன் பார்த்தாரு, என்னடா இவங்க வீட்டில் எப்பொழுதுமே சமைச்சாலும் யாருக்காவது வெளியில உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க சாப்பாடவே தொடுறாங்க. இவனை நம்ம சோதிக்கணும், இந்த இடத்துல அவனை சோதிக்காம போகக்கூடாது அப்படின்ட்டு இந்த சிவபெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு நேரத்தில் முனிவர் போல வர்றாரு. எங்க? சிறுதொண்டை நாயனார் வீட்டுக்கு முனிவர் போல வர்றாரு. அப்படி வருகின்ற பொழுது இந்த சிறுதொண்டை நாயனார் என்ன செய்யறாரு, என்னத்தான் நம்ம வீட்டுக்கு சாப்பிட யாருமே வரலையே, ஒரு ஆள் கூட இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரவே இல்லையே, அவங்க சாப்பிட்டு தான் இவங்க சாப்பிட முடியும், யாருமே சாப்பிட நம்ம வீட்டுக்கு வரலையேன்னு ரொம்ப கண் கலங்கி சிறுதொண்டை மனைவி யாருன்னா திருவெண்காடு மங்கையாருவாங்க. இந்த அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து ஒரே அழுகையும் கண்ணீருமா உட்காந்துருக்காங்க. அப்ப சிறுதொண்டை நாயனார் என்ன செய்யறாரு, நான் போய் அடியார்கள் யாராவது இருந்தா கூப்பிட்டு வாரு சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் அப்படின்னு ஒரு அடியாரை கூப்பிடுறதுக்காக போயிடுறாரு. இவர் போன நேரம் சிவபெருமான் எப்படி வர்றாரு, இவனை சோதிக்கணும் சொல்லிட்டு யார சிறுதொண்டை நாயனார் நம்ம சோதிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிவபெருமான் ஆகப்பட்டவர் எப்படி வர்றாரு, ஒரு முனிவர் போல வர்றாரு. வந்து சிறுதொண்டை நாயனாருடைய மனைவிட்ட போய் கேட்கிறாரு, சாதம் கிடைக்குமா அன்னம் கிடைக்குமான்னு. அன்னம் கிடைக்குமான்னு கேட்கும்பொழுது அந்த ஆத்தா என்ன சொல்றாங்க, நம்ம ஐயா உள்ள வாங்கய்யா, முனிவரே உள்ள வாங்க, எங்க கணவர் யாரையாவது இருந்தா சாப்பிட யாராவது இருந்தா கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு, உள்ள வாங்க அப்படின்னு பொழுது அப்பதான் அவர் சொல்றாரு, ஆத்தா கணவர் இல்லையில நான் மரத்தடியில் உட்காந்துருக்கேன், உங்களுடைய கணவர் வந்தோடனே நீ கூப்பிடுங்க நான் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவர் மரத்தடியில் போய் உட்காந்துறாரு. இவர் சிறுதொண்டை நாயனார் போய் அடியார்கள் முனிவர் யாராவது இருந்தா கூட்டிட்டு வரேன்னு போனவர் அங்க யாருமே இல்லை. மறுபடியும் திரும்புறாரு, வீடு திரும்பி அழுகையும் கண்ணீருமா வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு, மனைவிட்ட சொல்றாரு, நம்ம வீட்டுக்கு யாருமே சாப்பிட வரலையேன்னு அழுகிறாரு. அப்படி அழுகை கண்ணீருமா இருக்கும்போது அப்பதான் மனைவி சொல்றாங்களா, ஐயா அழுகாதீங்க, நம்ம வீட்டுக்கு முனிவர் வந்திருக்காரு என்று எதுனா சாப்பிட்றதுக்கு, அதோ மரத்தடியில் உட்காந்துருக்காருன்னு முனிவரை கூப்பிட்டு வந்துடுறாங்க. முனிவர் யாரு? சிவபெருமான் சோதிக்கிறதுக்காக வர்றாரு. முனிவரை கூப்பிட்டு வந்துடுறாங்க. முனிவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நல்லா தலைவாழை எல்லாம் போட்டு சாப்பாடு வைக்கிறாங்க, சாதம்லாம் நிறைய வச்சு சாப்பிட சொல்றாங்க. அப்படி சாப்பிட சொல்லும் பொழுது அந்த முனிவர் கேட்டாரா, ஐயா சிறுதொண்டை நாயனாரே, எனக்கு இன்றைய பொழுது நர மாமிசம் வேணும், பிள்ளைக்கறி சோறு வேணும் அப்படின்றாரு. அது வீட்டுக்கு ஒரு ஆள் ஆண்மகன் யாரா இருக்காங்களோ அந்த ஆண்மகனுடைய சாப்பாடு தான் எனக்கு வேணும், கறிச்சோறு அப்படின்னு சொல்லி எனக்கு பிள்ளைக்கறி சோறு வேணும்னு கேட்கிறாரு. யாரு? வந்த முனிவர், சிவபெருமானே முனிவராக வந்திருக்காரு, பிள்ளைக்கறி சோறு வேணும்னு கேட்கும் பொழுது அப்பதான் சிறுதொண்டை நாயனார் பார்த்தாரு, என்னடா சாப்பிட்றதுக்கு என்ன வேணாலும் கேட்பாங்க, ஆனால் பிள்ளையவே கறியா சோறா சமைச்சு கொடுங்கன்னு ஒரு கேட்குறாரு முனிவர். இப்போ பிள்ளைக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எதுவுமே நினைக்கல. நம்ம பிள்ளை இருக்கால, அவளுக்கு ஒரே ஒரு ஆண்மகன், நம்ம பிள்ளை இருக்கால அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைய சீரான்னு கூப்பிட்டு அந்த பிள்ளைய அப்படி துள்ளி குதிச்சு சந்தோஷத்தில் வருது. இவங்க 2 பேருமே சந்தோஷப்பட்டு எந்த ஒரு வருத்தப்படாமல் முனிவர் கேட்டுட்டார் என்றக்காக தன்னுடைய பிள்ளையவே அறுத்து கறியாக சமைச்சு வச்சுட்டாங்க, எல்லாம் நிறையா சாப்பிடுங்கட்டு. பார்த்தாரு முனிவர் பார்த்த உடனே அந்த சிவபெருமான் தானே வந்தவர், முனிவர் பார்க்குற என்னடா பிள்ளையவே அறுத்து கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, உன் பிள்ளைய போய் கூட்டிட்டு வாப்பா, உன் பிள்ளை எங்கள் வீட்டில் உன் பிள்ளை இருந்துச்சுல, உன் மகன் இருந்தாலும் ஆண்மகன், அந்த ஆண்மகனை கூட்டிட்டு வா அப்படின்னு இவங்க 2 பேரும் முழிக்கிறாங்க. ஆண்மகனா தன்னுடைய பிள்ளைய தானே அறுத்தே இப்போ கொடுத்துட்டோம், சோறா சமைச்சு கொடுத்துட்டோமே, பிள்ளைய கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி அவன் பிள்ளைய கூட்டிட்டு வான்னு சொன்ன முனிவர் சொன்ன உடனே இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. யாரு? கணவர் மனைவியும் வெளியே போய் சீரான் தான் கூப்பிடுறாங்க. சீரான்னு கூப்பிட்டோன்னே தன்னுடைய ஆண்மகன் அப்படியே ஒரே ஒரு பிள்ளை ஆண்மகன் மகனாகப்பட்டவே அப்படியே உயிரோடு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே வாரி கட்டி அணைத்து அம்மா அப்பா அவங்க 2 பேரும் சிறுதொண்டை நாயனார் மனைவியும் அப்படியே தன்னுடைய பிள்ளையை வாரி கட்டி அணைத்து உள்ள தூக்கிட்டு வர்றாங்க. அப்படி தூக்கிட்டு வருகின்ற பொழுது பார்க்குறாங்க, வந்த முனிவரும் காணோம், உள்ள முனிவரும் இல்லை. இலையில சாப்பாடு வச்சு கொடுத்தாங்கல்ல, அந்த சாப்பாடு இலையில இலையும் இல்லையா. அப்ப பார்த்தாரு யாரு? சிறுதொண்டை நாயனார். என்னடா நம்ம இலையில சாப்பாடு சமைச்சு போட்டோம், பிள்ளைக்கறியை கேட்டாங்க, பிள்ளையும் உயிரோட வந்துருச்சு, வந்த முனிவரையும் காணாமே அப்படின்னோடனே அப்பத்தான் தெரிந்ததா வந்தது யாரு? சிவபெருமானே வந்திருக்காரு. முக்கன் மூர்த்தியில முதல் மூர்த்தி சிவபெருமானே நம்மளை சோதிப்பதற்காக வந்திருக்காரு. சிவபெருமானுடைய விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லி நினைச்சது யாரு? சிறுதொண்டை நாயனார். அப்ப தன்னுடைய பிள்ளையவே கரியா சமைச்சு கொடுத்தது யாருன்னா சிறுதொண்டை நாயனார். இவர் தான் கொடுத்துருக்காரு. ஏத்துக்கிறீங்களா? கைதட்டுங்க. அற்புதமான ஒரு விஷயம். அப்ப தன்னுடைய பிள்ளைக்கரியை சமைச்சு கொடுத்தது யாரு அப்படின்னா 63 நாயன்மார்களே சிறுதொண்டை நாயனார் தான் சிவபெருமானுக்காக இந்த விஷயத்தை செய்தார். நல்ல அற்புதமான ஒரு விஷயம். நல்ல கேட்டுகளை நல்லா
பதில சொல்லிட்டீங்க. பெரிய புராணத்துல வரக்கூடிய ஒரு வரலாறு. ஆமா, சேக்கிலார் பெரிய புராணத்துல வரக்கூடிய விஷயம். அதே மாதிரி நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா? நான் யுகத்தை பத்தி கேட்டிருக்கேன். நீங்க யுகம் 4 யுகம் சொன்னீங்க. ஆமா. அந்த 4 யுகத்திலையும் ஒரு யுகத்துல குருநாதருக்காக குரு காணிக்கையாக தன்னுடைய மாணவ சிஷியன் பிள்ளை என்ன செய்றாரு அப்படின்னா தன்னுடைய கட்ட விரலவே அறுத்து கொடுத்துருக்காரு. அது 2வது யுகமாக இருக்கக்கூடிய திரேதகம் நடந்த விஷயம். ஏத்துக்கிறீங்களா? அப்படி ஏத்துக்கிற முடியாது. என்ன சொல்றதுக்கு ஆமா போடு. நான் ஆமா போடவே இல்லையே. அப்படி ஏத்துக்கிற முடியாது. கொண்டே முடியுமா? துபாபர யுகத்துல நடந்த விஷயங்க. மகாபாரத ஒரு விஷயம். திரேதாயுகம் அப்படினா ராமாயணம். வேற உடனே திரேதாக ராமாயணம் சொல்வாரா? நாங்க ஆமா போட்டு போறதுக்கு வேற எங்கடா போய் வச்சுக்கோங்க. வேற என்ன சொன்னாலும் ஆமா போட்டு போறோம். அதுக்கு வேற இல்ல. ஒண்ணும் தெரியாத வருவா கையில. நீங்க தெளிவாக இருக்கீங்க. தெளிவா பேசணும். அப்ப துபாபர யுகமாகப்பட்ட மகாபாரதம் நடந்த விஷயம். இந்த மகாபாரத கதையில பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்கள் இந்த இருவருக்கும் குருவாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா துரோணாச்சாரியார் என்று சொல்லக்கூடியவர். அப்ப அவரு அந்த இருவருக்குமே வில்வத்தையில கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்கே? வனத்துக்குள்ள. அந்த பகுதிக்கு ஒரு வேடுவ இனத்தை சார்ந்தவன் ஒருவன் ஏகலவன் என்று சொல்லக்கூடியவன். அவர் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு துரோணர்கிட்ட. அப்ப துரோணர் என்ன சொல்றாரு? எப்பா ஒரு வில்வத்தையெல்லாம் கற்றுக்கிறோம்னா அரசர் வீட்டு பிள்ளைகளை தான் சொல்லித் தருவேன். நீ சாதாரண காட்டில் ஒரு வேடுவன், உனக்கெல்லாம் சொல்லித்தர முடியாதுன்னு திருப்பி அனுப்பி விட்றாரு. திருப்பி அனுப்பிவிட்ட பிறகு அந்த வேடுவன் என்ன பண்றான்? அந்த ஏகலவன் என்று சொல்லக்கூடியவன் அவருடைய காலடி மண்ணை எடுத்துட்டு போய் ஒரு பெரிய உருவச்சிலையை செஞ்சு, துரோணர் போல உருவச்சிலையை செஞ்சு இவர் தன்னாகவே ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக்கொண்டுகிட்டே இருக்கான். கற்றுக்கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த பஞ்ச பாண்டவர் இருக்காங்க கூட வளர்த்த ஒரு நாய். இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா அந்த துரோணருடைய உருவச்சிலையில கூட வந்த நாய் அதுல போய் சிறுநீர் கழிக்குது. அப்ப இந்த வேடுவன் என்ன பண்றாரு? ஏகலவன் தன்னுடைய குருநாதர் மேல இப்படி அசிங்கம் பண்ணிருச்சு அந்த நாய் அப்படின்னு நினைச்சு அந்த நாய் அம்பால் அடிக்கிறார். அம்பால் அடிக்கின்ற பொழுது வாயில பட்ட அம்பு பின்புறமாக புறவாசல போய் அந்த அம்பு நிற்கிது. ஒரு அம்பு 7 அம்பாக போய் நிற்கிது. ஆனா நாய் உயிரோடு இருக்குது. ரத்தம் ஒரு சொட்டு வரல. இந்த நாய் அடிபட்டதோட போய் பஞ்சபாண்டவர் இடத்துல போகுது. இதை அர்ஜுனன் பார்க்குறான். என்னடா ஒரு விசித்திரமான ஒரு வித்தை. ஒருத்தர் அம்பால் அந்த நாய் அடிச்சிருக்கேன். அந்த நாய் எந்த சத்தமும் விடல, ஒரு ரத்தமும் வரல. ஆனால் நாய் உயிரோடு இருக்குதே. அங்கிருந்து ஓடிய வருதே. இந்த வித்தையை கத்தவன் யாரு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது யாருன்னு போய் பார்த்தா ஏகலவன். ஏப்பா இந்த அளவுக்கு நீ வித்தை கத்திருக்கேன், உனக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? உன் குருநாதர் யார் அப்படின்னு கேட்கின்ற பொழுது துரோணர்னு அவன் சொல்றான். துரோணர் எப்படியா சொல்லுன்னு கேட்கின்றப்ப அங்கே பெரிய உருவச்சிலையே செஞ்சு வச்சிருக்கேன். அப்போ நமக்கே தெரியாமல் இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கான்ட்டு இவர்கள் போய் துரோணர்கிட்ட சொன்ன உடனே எங்களுக்கு சொல்லித் தருவதை காட்டி நீங்கள் எங்களை காட்டி சிறந்த ஒரு வில்லாளியை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா நான் யாரையும் உருவாக்கவில்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை நாங்கள் வாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறோம்னு சொல்லி பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அங்கே ஏகலவன் நிற்கின்றான். அங்கே அந்த உருவச்சிலை இருக்குது துரோணரை போல. இதை வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்ன உடனே அப்போ தான் அந்த துரோணரை நினைக்கிறார், நம்ம சிறந்த வில்லாளி ஆக்கணும்னா அர்ஜுனனை தான் சிறந்த வில்லாளி ஆக்கணும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனை விட்டோம்னா இந்த சாதாரண வேடுவேன் அர்ஜுனனை காட்டின சிறந்த வில்லாளியை மாறிடுவேன். இவன் போய் பாண்டவர்கள் கௌரவர்கள் பக்கம் போய் நின்று சேர்ந்துக்கிட்டானா அப்புறம் இவங்க யாராலையும் வெல்ல முடியாது. அப்போ இதை மட்டம் தட்டணும், இவனை எப்படியா தன் வழிக்கு கொண்டு வரணும் கேட்டு துரோணர் கேட்டார். எப்பா குரு இல்லாமல் ஒரு வித்தையை கற்றுக்கிட்ட, ஆனால் என்ன உருவச்சிலையை செஞ்ச வச்சு நீ கற்றுருக்க, ஆனால் குருதட்சணையை காணிக்க கொடுக்கணுமா இல்லையா? காணிக்க கொடுக்கணும். அதனால் நான் கேட்குற காணிக்கை நீ கொடுப்பியான்னு அவன்கிட்ட கேட்க. அப்போ ஏகலவன் என்ன சொன்ன, நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பீங்க, உசுரை கேட்டாலும் கூட உங்களுக்கு காணிக்கையா கொடுப்பேன். கேட்டது யாரு? குருநாதர் துரோணாச்சாரியாரா? துரோணாச்சாரியார் கேட்கிறாரு காணிக்க, அதுக்கு நான் கொடுக்கிறேன்னு ஏகலவன் சொன்னேன். அப்பா நீ உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், உன் வலது கையில் இருக்கக்கூடிய அந்த கட்ட விரலை மட்டும் எனக்கு காணிக்கையா கொடு அப்படின்னு கேட்டார். கேட்ட நிமிடத்தில் யோசிக்கல, தான் வச்சிருந்த இடையில வச்சிருந்த வாழை எடுத்து ஒரே வெட்ட வெட்டி இந்தாங்கன்னு கொடுத்தேன். ஏன் கேட்டாரு? ஏன்னா கட்டவரில் இருந்தால் தான் அடுத்து வில்லு எடுக்க முடியும், அம்பு எய்ய முடியும். அம்பை பிடிக்கிறது இந்த கட்டவரில் தான். அந்த கட்டவரில் வாங்கி போட்டோம்னா அடுத்து வில்லு எடுக்கவே முடியாது. அப்ப இவன் அர்ஜுனனை காட்டி சிறந்த வில்லாளியை அடுத்து உருவாக முடியாது என்பதற்காக அன்றே சூட்சமாக ஏகலவன்ட்ட இருந்து துரோணாச்சாரியார் கட்டவரல காணிக்கையா கேட்ட 1 நிமிடத்தில் கொடுத்தார். அவர் யாரு? இதே வேடுவன இனத்தில் முத்திரையர் சமுதாயத்தில் பிறந்த ஒரு ஏகலவன் சொல்ல வேடுவனாகப்பட்டவன். அவர் தான் காணிக்கையை கட்டவர்களை காணிக்கையாக தன்னோட குருநாதருக்கு கொடுத்தார்.
இதான் நீங்க கேட்ட கேள்வி விளக்கை உண்மையான ஏத்துக்குங்க. இதுல மறுப்பு இருந்தா பேசி பாருங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இங்க சாமி இருக்கிறதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. ஆமா, சொர்ண காளீஸ்வரர்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். யா ஆத்தா பார்த்துக்கிட்டே இருக்கா. சொர்ண காளீஸ்வரர் இருக்கிறதெல்லாம் உண்மையா இருந்தா உண்மையிலே சொல்றேன், இங்க வந்திருக்கக்கூடிய நாரதரை இன்னையோட உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும்னு நானும் சொல்றேன். ஒரு ஜோரா கைத்தட்டு, நம்ம பிள்ளை கைத்தட்டுக்கப்பா. ஆக தன்னுடைய குருநாதருக்காக, குரு காணிக்கையாக, குரு கேட்டார்ன்றக்காக, துரோணாச்சாரியருக்காக தன்னுடைய மாணவன் யாருன்னா சிசிய பிள்ளை. ஆமா, அவர் வந்து குரு இல்லாத குருட்ட கத்துக்கல. ஆனா தன்னுடைய குருநாதராக நினைச்சு கேட்டுட்டாருன்றக்காக தன்னுடைய ஏகலவன் என்ன செய்யற தன்னுடைய கட்டவரலே கொடுத்துருக்காரு. ஆனா ஜோரா கைத்தட்டுங்க, ஜோரா கைத்தட்டுங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. ஆனா இம்பட்டு விவரம் பேசுற உங்களை நீங்க வச்சுக்கிட்டு முடியாது. அருபத்தோட இருக்கிற உனக்கு ஒரு பதி மாப்பிள்ளையா புருஷன் அழகா இருப்பாரா? லட்சணமா இருப்பாரு, அழகா இருப்பாரு. நான் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். எப்பேற்பட்ட மாப்பிள்ளை உனக்காக பார்த்து வந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? கந்தன் கடம்பன் கதிர்வேல் சொல்லக்கூடிய முருகப்பன் வந்தான் உனக்கு மாப்பிள்ளை என்ற அர்த்தனால நீ வேணும்னு சொல்லாம வேணாம்னு சொல்லாம அல்லுபகலும் இந்த அவசைய நிறுவனத்து அல்லுபகலும் இந்த அவசைய நிறுவனத்து அவனுடைய துயரற்று இருப்பாசவி கொடுத்து சொல்லும் எவ்வளவு கேவலமா தெரிஞ்சு பார்த்துட்டு தானே வந்து பெண்ணை வளர்த்தாருன்னு புடிச்சிருக்கா? ஆக மாப்பிள்ளை முருகன்றீங்க. ஏன் சாமி நாரதரே, நீங்க பேசுறதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு, நீங்க பாடுறதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. ஆனா மாப்பிள்ளை பேரை சொல்லதான் இங்கிட்டு இது நல்லா இருக்குமே. அட ஏங்க, என் வாழ்க்கையில யாராவது குறுக்கிட்டீங்கன்னு வைங்களே, குறுக்கெலும்ப காலி பண்ணி விடுவேன். மாப்பிள்ளை யாரை சொல்லிட்டு இருக்கீங்க? கந்தன் கடம்பன் இருங்க. அவர் யார் தெரியுமா? நான் அனுதினமும் வழங்கக்கூடிய கடவுளுங்க. பாருங்க, நான் எப்பொழுதுமே கடவுளை ஒருபோது ஏத்துக்கிற முடியாதுயா. நான் என்ன சொல்றேன், இருங்கய்யா, என்ன நல்ல மாப்பிள்ளை. நீங்க என்ன சொல்ற, அவர் நல்ல மாப்பிள்ளையாவே இருக்கட்டும், எனக்கு கடவுளா இருக்கட்டும், கடவுளை நான் ஒருபோது ஏத்துக்கிற முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கூட்டி 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 விடு கூட்டி கூட்டி விடு கூட்டி 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 கொடுப்பாரு கூட்டி முடியும் கூட்டி கொடுப்பாரு வீடு கூட்டியா உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கு திருமணத்தை முடிச்சு என் பெயர் நார்வல்ல, நான் அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சுமில்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்ப என்ன பார்த்து கூட்டி விடுற கேட்டியா? நீங்க மாப்பிள்ள முருகன் முருகா முருகாவா முருகா முருகா என்ன நேர்த்தி அவர் வஞ்சத மறைச்சு முருகா முருகா உமிழ் நீர் துப்பிக்கிட்டே இருக்காரு ஓயாம. முருகா முருகா நீ வாப்பா, துப்பி இடத்தையும் நாரடிச்சிடாத. முருகா சீக்கிரம் வரணும், நீங்க சீக்கிரமே வந்து நீ ஆட்கொள்ள வேண்டும். முருகன் எப்ப வருவார், எப்படி வருவார், எப்படிலாம் வருவார்? முருகா, என் கண்கள் உங்களை வா வா வான்னு நாரதர்கிட்ட ஏன் வேணா வேணாம்னு சொன்னேன். ஒரு பெண்ணு வேணா 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 வேணான்னு சொல்ல 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 வேகம் அதிகமா கூடுமா. ஆமா, அதனால முருகை சீக்கிரமே வரணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, 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 கண்டனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா. சிவாய நமக்கு நினைத்து பூதனே வர வேண்டும், நினைத்து பூதனே வர வேண்டும், நீல எளிமையில் வேலவ வேலாம், நினைத்து பூதனே வர வேண்டும், முருகா வர வேண்டும், முருகா வர வேண்டும். சம்போதகா தேவா
அன்பாக எக்காலமும் உன் பொற்பாதங்கள் பணிந்து கொண்டிருக்க நல்வரம் அருள்வாய்ப்பேவா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சக்தியாகிய நமக. சஷ்டி திதி சம்காரம் என்ற படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் முதல்வனாகிய சிவனாரி நெற்றிக்கண்ணில் தோற்றுவிக்கப்பட்டு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அருவமும் உருவமாகி அநாதையாய் பலவொன்றாய் பிரம்ம என்றதொரு பிளம்புதொரு மேனியாக கரணையூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலக மொய்யன் யாம் அவதரித்தோம். அதன்படி சூரபதுமனையும் ஒரு சகாக்களையும் சம்காரம் செய்து திருப்புறங்குன்றத்தில் தெய்வியானை மனமுடித்து வள்ளியை கடிமணம் புரிவதற்காக இந்த கலிகாசலத்தில் வீட்டிருக்கிறோம். யானை பெறும் பின்னே மணி யோசை பெறும் முன் என்பதற்கிணங்க நாரதோடைய காண வருகிறது. சற்றே உற்றே எதிர்பார்க்கலாம். வருக வருக நாரத பிரபமே வருக. தங்கள் வருக இங்கு இன்று நல்வரகாட்டும். வந்தாரை வரவேற்பது தமிழருடைய மரபு. தமிழர் என்ற இனம் உண்டு, அவர்களுக்கென்று ஒரு தனி குணம் உண்டு. எம்மொழியும் கற்போம் வாசிப்பதற்கு, எம்மொழி தமிழ் மொழி கற்போம் சுவாசிப்பதற்கு. கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் முன்தோன்றி வாழ்ந்த மூத்த குடிமக்கள் நம் தமிழின மக்கள். உலகத்தில் நாகரிகம் வளர்ந்திருக்கிற தமிழரான அப்பேற்பட்ட தமிழ் பிறப்பிடமான காளையார் கோவில் என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க இந்த இடத்திற்கு தாங்கள் வருகை தந்ததினால் தாங்களுக்காக ஒரு சிறப்பு மிகுந்த வரவேற்பை நான் எவ்வாறு நல்கலாம் என்ற இடத்தில் பார்க்கும் பொழுது இசை மேதையனார் எங்களுக்கெல்லாம் படையப்பா என்ற மாபெரும் இசை மேதையே, இசை மேதையே. இசை மேதையே, இனிதான சுவையான இசை மேதையே, எனதன்பு குயமான தவமுனியே, எனதன்பு குயமான தவமுனியே, இனிதான சுவையான இசை மேதையே. மனிதாதி மனத்தை நாரதரே மனிதாபிமானத்தை
விமானத்தை கனிவான போகத்தை மனிதா விமானத்தை கனிவான போகத்தை மகிழ்வுடன் எந்தனுக்கு அருசி நீரே இனிதான சுரங்கான இசை மேதையே அகங்காரனின் குணம் கொள்கையை அகற்றிடுவல்லவரே அதன் வாழையில் சுடர் மாநிலர் அனைவருக்கும் நல்லவரே நீயத்தில் தான் சந்தீர் நேராக எதை கண்டீர் எங்கெல்லாம் தான் சென்று நேராக எதை கண்டீர் நிகழ்ந்ததை எனக்கு இங்கு உரைத்திடுவீரே இனிதான சுரங்கான இசை மேதையே இசை மேதையே இசை மேதையே வருக உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக உயர்த்து உத்தமரே யாழ் வல்லவரே தாங்கள் வருகையால் இங்கு இன்று ஒரு நல்ல செய்தியை கேட்கலாம் என்று மகிழ்கிறேன் அப்படி இருந்தால் கூறுங்கள் பார்க்கலாம் உலகமும் சென்று பூலக மார்க்கமா வருகின்ற பொழுது வேள்விமலை சாரலில் கண்டேன் ஒரு கனி பார்த்தது நாரத முனி அடைய வேண்டும் என்பது இந்த சுப்பிரமணி இருக்கப்பட்ட இடம் திருத்தணி மாற்றி பெற சிறுத்தனி கனியை பார்த்து நிறுத்தணி அப்படின்னு நீங்க என்னை பார்த்து சொல்லிடக்கூடாது கனி தாங்கள் கனி என்று சொல்லும் பொழுது என் கற்பனை எங்கெங்கோ செல்கிறது தாங்கள் முன்பு ஒரு கனியை கொண்டு வந்து எனக்கும் அண்ணா கணபதிக்கும் போட்டி ஏற்படுத்தி அதை நான் தோல்வியுற்றவனாக தாங்களும் அம்மையப்பனும் ஒருமுகமாக தீர்ப்பு வழங்கியதுடன் இது அறிவுடையாரை தேர்ந்து எடுப்பதற்காக நடத்தப்பட்டது என்றும் இதில் அண்ணாவே அறிஞர் என்றும் தான் ஒரு ஆங்காரன் அறிவில்லாதவன் என்று காரணம் காட்டிவிட்டீர்கள் இதெல்லாம் அம்மையப்பனை பிரிந்து காபியுடை அணிந்து குண்டில் திரு ஆவினங்குடி என்று சொல்லக்கூடிய குண்டில் தங்கினோம் அது பழனி என்ற ஸ்தலமாக விளங்குகிறது அந்த கதை அப்படி இருக்க வேடிக்கையாக அவை முதாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் என்று நாவற்கனியை ஊத்த காரணத்தால் அன்று சுட்டி என்றும் மட்டி என்று வெட்டி பெயர் தான் எனக்கு கிடைச்சு இப்ப எந்த கனிக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை அன்று நான் கொண்டு வந்த கனியால் தான் தங்களுக்கு பழமே நீ பழனி என்ற படவீடு கிடைத்தது ஆமா இன்னொரு வீடு உங்களுக்கு தனியா ஆறாவது படவீடு சிறப்பு அன்னைக்கு கொண்டு வந்தீங்க கண்டு வந்தீங்க படவீடு கிடைச்சு இருக்கு இப்ப எனக்கு எந்த கனிக்கு எந்த சம்பந்தமே கிடையாது உண்மை உறுதியா நிக்கும் ஒண்ணு மணி அப்படி வாடாக கூடாது உண்மை உறுதியா நிக்கும் பொய் ஆண்டு போக உண்மையை ஊரறிய செய்யலாம் ஆனா நான் பார்த்து வந்த கனி இந்த கனி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அன்று ஒன்று கனியை கொண்டு வந்து எப்படி சின்ன பிள்ளை செஞ்ச வீடு வெள்ளாலும் இது எத்த தண்டி வார்த்தை அது தவறு புரியுதா உங்களுக்கு வீட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து அவங்க வந்து சகோதரர் சொல்லக்கூடாது மாங்கனிக்கும் தேன்காயி வங்கனிக்கும் மேலனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் குறித்தேன் முருகா முருகா சண்முகா மாங்கனிக்கு தேன்காயி வங்கனிக்கும் மேலனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் குவித்தேன் முருகா 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 அக்கனியை கணமே ஒய்தனைத்துக் கொள்வி முருகா சண்முகம் உள்ளம் முருகுதையா பணங்காயும் பங்காளி சொத்தையும் பதம் பார்த்து வெட்டு வெட்டுன்னு வெட்டிருந்தா அப்பதான் சரியா இருக்கும். காக்கா நோக்கரியும் கொக்கு டொக்கரியும் காக்கா கல்லெடுக்கிறத பார்த்தா ஓடின்னு கொக்கு டொக்குன்னு போடணும். அதுபோல குரங்கு பிடிச்சவன் கையும் சிறங்கு பிடிச்சவன் கையும் இந்த சேட்டையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கார்த்திகைக்கு பின்னாடி மழை இல்லை, கர்ணனுக்கு பின்னாடி கொடை இல்லைன்னு சொன்னேன். குமரி தனியா போனாலும் கொட்டாவி தனியா போகுமா? அது போலதான்
சின்ன பிள்ளை பேசுற பேச்சு வீடு வந்து சேராது. நாங்க ஆண்டு அனுபவிச்சு வந்தவங்க, அதனால எதையும் எந்த சபையிலையும் பேசிடக்கூடாது. இன்னைக்கு வந்து விஞ்ஞான உலகம், அதனால என்ன ஆபத்து வரும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அதனால அப்படிப்பட்ட வார்த்தைகளை கடித்தவர்தே பொதுவான ஸ்தலத்தில் பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை. அந்த முறையில் பார்க்கும் பொழுது கணிக்கு சாக்கியத்தை கேட்டிருக்கீங்க, நான் சொல்றேன். சாக்கியம் என்ன முன்னீங்க, சாக்கியம் என்ன முன்னீங்க, மார்க்கத்தில் கண்ட மார்க்கத்தில் கண்ட கனி நடக்கும் சாக்கியம் என்ன முன்னீங்க 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 வைதறிந்தேன் கனி ஒளி ஊரு ஓசை ஓப்பை நாசம் எடுத்தவுடைய தாங்கள் கொண்டு வந்த அஞ்சு கொடுத்துச்சு. இந்த கனி குஞ்சு கொடுக்குமா? சேவை குஞ்சு இருக்கு, மயில் குஞ்சு இருக்கு, பாம்பு குட்டி இருக்கு. பக்குவமான நேரத்தில் வந்திருக்கீங்க. அப்பேற்பட்ட கனி பார்க்கும் பொழுது பச்சைகள் கண்டா மனம் வாக்கு காயம் மும்மனம் பச்சை எலுமே இந்த கனி வேணாம்னு விட்டு போயிருச்சு. சமயத்துல முட்டும்ல அப்பேற்பட்ட பார்க்க எப்படின்னா ஒன்னு சொல்றேன், கட்டையா இருப்பேன் அவன்கிட்ட நெட்டையா இருக்கும், நெட்டையா இருப்பேன் அவன்கிட்ட குட்டையா இருக்கும். அறிவு அறிவு அது போல அந்த வளத்துக்கு அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. எப்படின்னா காசு இருந்தா அள்ளி கொடு, கல்வி இருந்தா சொல்லிக் கொடு, ஆசிரியர் பண்ணி அற பண்ணி அதற்கு உன்னை அர்ப்பணின்னு சொன்னாங்க. ஒருத்தன் படிச்சுக்கிட்டு அவனை காப்பாத்து, நாட்டை காப்பாத்து, வீட்டை காப்பாத்து. உடம்புக்கு இந்த உள்ள இருக்கிற உயிருக்கும் சம்மந்தமே கிடையாது. இத்த தண்டி மாடு இருந்து இத்த தண்டி பனைமரம் இருந்தாதான் தேம்படு பனையின் திரவிழுத்து ஓர்வதை வான் உயர ஓங்கி வளர்ந்தாலும் ஒருவருக்கு இருக்கு நல்லாகாது. காரணம் என்ன? பனைமரம் பார்க்கறதுக்கு பெருசாத்தான் வளர்ந்துருக்கு. சித்திரை மாதம் கத்தரி வெயில் அடிச்சுன்னா ஒரு ஒருத்தன் கூட நிழலுக்கு நிற்க முடியாது. சின்ன அரச மரம் அத்தி மரம் இருக்கான்னு கடுகு விதையில தான் முளைச்சிருக்கு. 1000 பேர் உட்கார்ந்து ஒரு கிராம பஞ்சாயத்தை பேசிடலாம், அரசு ஆட்சி செஞ்சிடலாம். அது போல கடல் பெருசாத்தான் இருக்கு, முடுக்கான தண்ணி அள்ளி குடிக்க முடியாது. வீட்டில் இருக்க சின்ன ஊரல் இருக்கு, சிறுசாத்தான் இருக்கு. அந்த ஊரெல்லாம் தண்ணி அள்ளி குடிச்சு தாகத்தை கழிச்சிடலாம். அது போல சிறுசுக்கும் பெருசுக்கும் இடம் இல்லை. சொந்த வார்த்தைகளுக்கும் படிப்புக்கும் தான் மரியாதை நன்மையில. ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயங்கள் தெளிவாக. ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயங்கள் தெளிவாக. ஆடுவது கடமையின் நினைவாக, பாடுவது இதயங்கள் தெளிவாக. எட்டாத கொம்பு எனக்கு எட்டாத, எட்டாத எட்டாத கொம்பு இருக்கும் அக்கடியை எப்படி கொய்திடலாம் நாரதரே, எப்படி கொய்திடலாம் கொய்திடலாம் கொய்திடலாம். மாப்பிள்ளை இப்பதான் நீங்க வந்து ஒரு இடத்த மாறி போறீங்க. மலை ஏறி போனாலும் மாமி மச்சன உதவி வேணும். அன்னையப்ப போவேன் திண்ணையப்ப காலியாவும் பங்காளி காத்துக்கிட்டு இருப்பேன். ஆமா. நீங்க கனிக்கு போய் கொம்பு இருக்குன்றீங்க. கண்டு வந்தது கனிய இல்ல மைத்துனரே. சரி. எதுக்கு கனிய நின்று மணிய வீணாக்க? கண்டு வந்தது இளையவர் சுந்தரவழி, பழைய ஆளு. ஆதில கொடுத்தீங்க அமிர்தவழி சுந்தரவழி என்று இருவருக்கு. சரி. அமிர்தவழி என்ற பெண்ணாகப்பட்டவளை திருப்பரங்குன்றத்துல எங்க தலைமையில தான் திருமணம் முடிச்சீங்க. இப்ப இளையவர் சுந்தரவழியை பார்த்து வந்திருக்கேன். அண்ணவர் ரொம்ப சுதந்திரமா இருக்கா. சரி. அண்ணவர் சுதந்திரத்தை பறித்து தங்களோட மனச்சிறையில் அடைத்து அண்ணவரை திருமணம் முடித்து எனக்கு இந்த உலக மக்களுக்கெல்லாம் காட்சியளிக்க வேண்டும் முருகா. உண்மை ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற பெண்களுக்கு வாக்கு கொடுத்ததில் அமிர்தவள்ளியை தேவியான முறையில் திருப்பரங்குன்றத்தில் மனம் முடித்தீர்கள். இளையவள்ளி சுந்தரவள்ளியை மறந்துட்டான். காரணம் என்ன? அரை மணி நேரம் காலதாமதம். இப்ப வீட்டுக்கு போனா எங்கே போனா எதுக்கு போனா எவட்ட போனு வரைஞ்சு கட்டி வாதம் செஞ்சு புருஷனோட சண்டை போடுற பெண்கள் பூலோகத்தில் இருக்கிற இந்த காலத்துல சுந்தரவள்ளிக்கு கொடுத்த ஆதியில வாக்கு எப்படின்னா கெட்டுதான் பட்டணம் போட சொல்லியிருக்காங்க. அதுபோல
இவ்வளவு காலமா பார்க்காம இருந்தா எந்த பொம்பளை பாரு சும்மா இருப்பா. அவளை திருமணம் முடிக்கணும், இப்படியே போகலாமா? என் மாப்பிள்ளை சரியா சொல்றாரு. அண்ணவள் வேடுவனத்தை சார்ந்தவள். நீங்கள் கருமாரி மகன் உருமாறி சென்று நீங்கள் ஒரு வேடுவனாகவே சென்று திருவிளையாடல் பல புரிந்து அண்ணவளை தாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். உண்மை. இப்படியே போனா போன உடனே முடிஞ்சிடும். எனக்கெல்லாம் போன உடனே முடிஞ்சுனா போன கல்யாணத்தை முடிஞ்சுனா காசு வாங்க முடியாதுல. அவன் 4 வேதங்களும் காலில் அமைக்கப்பட்ட பரன் மீது கால் வைத்து முற்றி விளைந்த திரைமணி ஆளன மந்திரத்தை மனம் என்னும் கற்களை விட்டறிந்து பறவைகளை விரட்டி காவல் செய்கிற அஞ்ஞான இருள் இருக்கா. தாங்கள் கிடைச்ச நேரத்தில் சரி திருமணம் முடிச்சது காட்சி தருகிறேன். தாங்களுக்கு திருமணத்துக்கு வந்துருவீங்கல்ல? பாமாலை பாடி பூமாலையோடு கண்டிப்பா மும்மாலை உங்களுக்கு உண்டு. 3 கொண்டு வரீங்க. 3 மாலை, 2 மாலை ஒரு பாமாலை. 2 மாலையா? உங்களுக்கு போகுது இல்ல? இல்ல 2 மாலை. அதெல்லாம் 25 நாள் ஆச்சு. என்னாச்சு? அது போல ஆமா சாதனை. சாதனையில தான் சோதனை இருக்கு. சோதனையில தான் சாதனை பண்ண முடியும். அது போல என் மாப்பிள்ளை திருமணத்துக்கு 3 கொண்டு வர்றாரு. என்ன? நாவினால் 2 பாமாலை. அதே போல என்ன ஒண்ணு இருக்கு, ஒரு மாலையும் கொண்டு வர்றாரு. 3 கொடுக்கும் போது நான் உங்களை விட கொஞ்சம் பெரிய ஆள். எப்படின்னா 6 தரப்புறேன் உங்களுக்கு. 6 தாங்கம்மா. சரவண 6 சரவண பவ என்ற மந்திரத்தை சேர்த்து 6 தர்றேன். நான் சென்று வருகிறேன். தங்கள் காண முழங்கிட்டு அரோரா. அப்பா ஒரு கல்யாணத்தை முடிக்க என்ன பாடு வர வேண்டிய கிடக்கு. யார் யாருக்கிட்ட நேரம் கட்டு முட்டை ஆச்சு போட்டு நான் ஆகிய மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய முத்தரையர் சமுதாய பெருமக்கள் அன்பு உள்ளங்களுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய RMS ஒளிபெருக்கி நிலையத்தர அன்புத்திற்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு நண்பர்களுக்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைக்கக்கூடிய கல்விமடையைச் சேர்ந்த அன்பு தம்பி சக்திவேல் அன்பு தம்பி அவர்களுக்கும் என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்லவர்க்கெல்லாம்